மக்களே வாங்க வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒப்புட்டு சொல்கிறதுக்கோசரம் பருப்பு வந்து வெந்துட்டு இருக்குதுங்க. நான் ஊற வைக்கக்குள்ளேயே காமிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அப்போ டைம் இல்லை. இங்கே பாருங்கள், பருப்பு வெந்துட்டு இருக்குது. வேகட்டும். நம்ம அதுங்காட்டி வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். பாருங்க, வேகட்டும். இப்போ வந்து மாவு பிசைறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூனு உப்பு, தண்ணி இங்கே வச்சுக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன், ஒரு அரை சொம்பு. இங்கே பாருங்கள், சோடாப்பு ஒரு பிஞ்ச் அளவு. இது வந்து ஸ்பூன் கரண்டி உடஞ்சது. நான் வந்து சின்ன டப்பாவில் சோடாப்பு கொட்டி வச்சுக்கிறதுனால இதையே வந்து நான் இதுக்கு போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இருங்க, இது வந்து ஒரு பிஞ்ச் அளவு சோடாப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்பூன் உடஞ்சது. இதையே நான் யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த டப்பாவில் இருக்கிறதுனால இப்படி போட்டு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போட்டு மூடி வைக்கிறதுக்கு ஈஸியாகும். சோடாப்பு தானே, கம்மியாக இருந்தால் போதுங்கிறதுக்கோசரம் இந்த இது பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மாவு வந்து நல்லா சாப்பிட்டா இலக்கமாக வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு சின்ன டிப்ஸு. இந்த சோடாப்பு உப்புகளெல்லாம் கரையிட்டோம். இங்கே பாருங்கள், காலையில் மாட்டில் கறந்த பால் காய வச்சு டீ வச்சதுப்போ மிச்சம் வச்சுருக்குறேங்க. இது நல்லா அலக்கி விட்டு கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சமான ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம். நல்லா அந்த ஏடெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் பசியாக இருக்கும்ல, அதுக்கோசரம் தான் நான் அந்த ஏடையாகிறதா அப்படி தள்ளி ஊற்றுறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. போதும். இப்போ வந்து இது நீங்கள் உப்புக்கல் போட்டதுனால பால் கெட்டு போயிருமோன்னெலாம் நினைக்க வேணாம். அதெல்லாம் எதுவுமே ஆகாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இன்னும் நல்லா அந்த கட்டி இல்லாத நல்லா கை போட்டு நல்லா கலக்கிட்டு இதில் வந்து மாவை கொட்டி ஊற வைக்கணும். இருங்க, நான் மாவு கொட்டி பேஞ்சதுக்கு பின்னாடி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பேஞ்சு வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஊறட்டும். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் இன்னும் வேணும்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், இல்லை கலரு கூட சேர்த்திக்கலாம். இருங்க, நல்லா மாவு ஊறட்டும். நம்ம மைதா மாவு ஊற வச்சுருந்தோம்ல, அது பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே லப்புராட்டம் நல்லா பஞ்சு மாதிரி ஊறிடுச்சுங்க. இது வந்து நல்லா ஊறிடுச்சு. பால் ஊற்றுறதுனால தான் இந்த சாஃப்டாக இருக்குது. இன்னொரு உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன். என்னால் ஒரு கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நான் இதுங்க முடியலங்கிறதுக்கோசரம் செஞ்சு வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இந்த மாவு இப்படி இதுங்குது, இல்லைனா இப்படி இது நல்லா மெதுன்னு இருக்குதுங்க. இப்போ வாங்க, நான் அந்த பருப்பு வெல்லம் போட்டு ஆட்டி வச்சுக்கிறேன். வெல்லம், ஏலக்காய், பருப்பு 3 ஆட்டி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு. இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்களா, அங்கங்கே கொஞ்சம் பருப்பு தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முழு பருப்பாகவும் இருக்கணும். நம்ம ஒன்றும் பார்த்தியா ஆட்டக்குள்ளேயே இந்த மாதிரி வந்துடுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெல்லம் இதெல்லாம் வாய் கிடைக்குள்ளே நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன்னா நான் சொல்ல வந்தேன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க, வீச்சின்பாங்க. இதை வந்து வீச்சிம்பாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து வீச்சிம்பாங்க. இதில் வந்து முட்டை ஊற்றி செய்யலாம், சூப்பராகும். சிக்கன் கிரேவி இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்குது. மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிக்கெலாம் சூப்பராகுங்க. இன்றைக்கி வந்து நான் காலைல கத்திரிக்காய் பொரியல் மாதிரி, அது கூட்டுன்னு சொல்ல முடியாது, பொரியல்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி செஞ்சேன். அதனால் என்னால் பெரிய பெரிய கத்திரிக்காய் இதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேங்க சாப்பிட்றதுக்கு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பாய். வாங்க, இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒப்புட்டு சுட்டாச்சு. நான் சுடக்குள்ளே எடுக்கலிங்க, சாரி, மன்னிச்சிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்களா, செல்லும் ஒரு கையில் பிடிச்சிட்டு இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. ஆனால் இதை செல்லையும் பிடிச்சிக்கிட்டு இதையும் செய்ய முடியல, அதனால தாங்க. இப்போ வாங்க, இவ்வளோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் புட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே பாருங்கள், புட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், காமிக்கிறேன். இது பாருங்கள், உள்ள மாவு கம்மியாக தான் வச்சுக்கிறேன். இதாங்க பாருங்கள், அப்படியே இப்படி சேர்ந்து இப்படி இந்த மாதிரி இப்படி புட்டு சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.